ஷைலுமா, என்ன ஒரு அதிசயம் டியூட்டி கிளம்பாம இருக்க? நான் இன்னைக்கு லீவுங்க. என்ன ஒரு அதிசயம் லீவ் போடாம கரெக்டா டியூட்டிக்கு போயிருவேன். இல்லங்க, லட்சு இந்த நிலைமையில இருக்கான்ல. அடி பொண்டாட்டி, குழந்தைய பாத்துக்கிறதுக்கு தான் உன் புருஷன் நான் இருக்கேன்ல. இல்லங்க, இனிமே நான் ஒர்க் போறதா இல்ல. பேசாம ஜாப ரிசைன் பண்ணிடலாம்னு இருக்கேன். என்ன, ஜாப் ரிசைன் பண்ண போறியா? ம், ஆமாங்க. இந்த ஒர்க்கை நான் கண்டினியூ பண்ணா நிச்சயமா என்ன சுத்தி இருக்கவங்க தானே பாதிக்கப்படுவாங்க. இன்னைக்கு லட்சு மாதிரி நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா, இல்லனா இந்த வீட்ல உள்ள யாருக்காவது பிரச்சனை வந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன, பயமா இருக்கா? நான் பார்த்த ஷைலுவா இது? நான் பார்த்த ஷைலு எல்லா விஷயத்தையும் எவ்வளவு போல்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனா நீங்க இப்ப இதுக்கே உடைஞ்சு போயிட்டீங்க. லட்சுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஒரு ஆக்சிடென்ட். அது பர்பஸா அவங்க பண்ணியிருந்தாலும் அதுக்காக ஜாப் ரிசைன் பண்ணுவீங்களா? அது யாரு என்ன எதுக்காக பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்ச அவங்கள முட்டிக்கு முட்டி தட்டுறதை விட்டுட்டு இப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. லட்சு எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியாது. அவளை விட இந்த உலகத்துல வேற எதுவும் எனக்கு முக்கியம் கிடையாது. அப்போ உங்க ஆம்பிஷன், உங்களோட aim, நம்ம ஒரு குறிக்கோள் அடையணும்னா பல தடைகள் குறுக்க வந்துட்டு தான் இருக்கும். நம்ம தான் அந்த தடைகள் எல்லாம் தகர்த்தெறிஞ்சு போயிட்டே இருக்கணும். மேரேஜுக்கு முன்னாடி என்கிட்ட பேசும்போது நீங்க என்னலாம் சொன்னீங்க? இதுதான் என்னோட எய்ம். இன்னும் இதுல மேல மேல போகணும்னு ஆசைப்படுறேன். அதனால இந்த கல்யாணம் எதுக்கும் தடையா வரக்கூடாதுன்னு கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தீங்க. ஆனா இப்போ குழந்தைக்காக உங்களோட ஆம்பிஷனை விட்டுறணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ அது எல்லாமே பொய்யா? சும்மா எல்லா பொண்ணுங்க மாதிரியும் டைலாக் அடிச்சு விட்டீங்களா? இல்ல அருண், அப்ப நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். இப்போவும் என் மனசுல அதெல்லாம் இருக்கதான் செய்யுது. ஆனா குழந்தையா இல்ல என்னோட ஜாப்பான்னு வரும்போது எனக்கு என் குழந்தை தான் முக்கியம். ஷைலு, நடந்தது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். இப்பவே நல்லா ரெக்கவர் ஆயிட்டா. இன்னும் தலையில இருக்கிற காயம் மட்டும் மறைஞ்சா போதும். அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அவளை மனசுல வச்சுட்டு உங்களோட ஜாப ரிசைன் பண்ணணும் மட்டும் நினைக்காதீங்க. இல்லங்க, அவ இப்படிலாம் நான் சொன்னா கேட்க மாட்டீங்க. இருங்க. என்ன பண்றீங்க? யாராவது பாத்துட்டு போறாங்க. பாருடா, வீட்ல உள்ளவங்கள பத்திலாம் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டா. இங்க பாருங்க ஷைலு, நான் சொல்றத மட்டும் கேளுங்க. உங்களோட ஆம்பிஷன் கனவு எல்லாமே ரொம்ப பெருசு. அதை அடையறதுக்கு நீங்க ரொம்பவே போராடி இருக்கீங்க. அதை அடைஞ்சு இப்ப அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நேரத்துல நீங்க மனசு தளர விடக்கூடாது. இப்போ நீங்க இன்ஸ்பெக்டர், அடுத்தடுத்து ப்ரமோஷன் வாங்கி அடுத்த லெவலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல உங்களுக்குலாம் இப்படி எல்லாம் குழப்பம் வரலாமா? அருண், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா லட்சுவ பாத்தீங்களா? பாவங்க அவ. அவளை பாத்துக்கிறதுக்கு தான் நாங்க இத்தனை பேர் இருக்கோமே. ஃபர்ஸ்ட் இந்த சாரியை முதல்ல கழட்டணும். என்ன? இந்த மாதிரி ஹோம்லியா ட்ரெஸ் பண்றதுனால தான் இப்படிலாம் நீ திங்க் பண்றேன்னு நினைக்கிறேன். எப்பவும் போல ஒரு ஃபேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டுட்டு கெத்தா நடக்கிற ஸ்டைலு தான் எனக்கு வேணும். வேலையை ரிசைன் பண்ணணும்னு திங்க் பண்ணாம ஒழுங்கா டியூட்டி கிளம்புற வழி பாருங்க. இல்ல இதுக்கும் மேல 2-3 நாள் லீவ் போட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க. வேணும்னா ஹனிமூன் ட்ரிப் பிளான் பண்ணிடலாம். ஓ, அட்வைஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு கடைசில உன் தேடி கடி போடுறியா? அப்படி போட்டாதான் என்னவா? மேடம் வேற இன்னைக்கு இந்த சாரியில பாக்கிறதுக்கு அழகா தான் இருக்கீங்க. லீவ் வேற போட்டிருக்கீங்க. ம், லீவை கேன்சல் பண்ணி half an hour ஆச்சு. அடிப்பாவி. சரி கிளம்பு. போறதுக்கு முன்னாடி ஏதாவது கொடுத்துட்டு கிளம்பு. கொடுக்கணுமா? என்ன கொடுக்கணும்? ஏன் உனக்கு தெரியாது? என்ன மச்சான், பலத்த யோசனையா இருக்க? அது ஒண்ணுமில்லடா. காலையில இருந்து மனசுலாம் ஒரு மாதிரி படபடனே இருக்கு. இந்த ரியா வேற ஆளுக்கணுமா? அதான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். டேய், இதுக்கு நான் வேணா ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா? ரியாவோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி உங்க பொண்ணு கிளம்பிட்டாளான்னு கேளு. அட பாவி, உன்கிட்ட நான் ஐடியாவே கேட்கலாம். வாய் மூடிட்டு சும்மா இரு. மொத்தமா என் காதுல முடிச்சு விட்டுரு போல. இங்க உட்காந்து புலம்பி தீத்துட்டு இருக்கேன்னு சொன்னேன். ஆனா மச்சான், ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும். நம்மளோட ஆபீஸ் மாதிரி வேர்ல்டுல வேற ஆபீஸே இருக்காது. வெறும் 3 எம்ப்ளாயிஸ் தான். அவங்களும் டைமுக்கு வரதில்ல. இந்த எம்டி கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு எம்ப்ளாயிஸ்க்காக வலி மேல விழி வச்சு காத்துட்டு இருக்காரு. இப்படியே போனா என்னோட ஆபீஸோட நிலைமை ஊஹூ. டேய் டேய், இப்ப என்ன பண்ணுங்கிற? ரியா வந்ததும் நான் எடுத்து அக்கௌண்ட்ஸ் பாக்குறேன். அப்பா, அப்பவாது பாக்குறேன்னு சொன்னி ரொம்ப சந்தோஷம். நான் போய் பஞ்சிங் வச்சுட்டு வந்துடுறேன். உட்காந்துரு. என்ன டார்லிங், உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க? ஏண்டா, எவ்வளவு அடிச்சாலும் திருந்தவே மாட்டியா? 3 பேரும் சேர்ந்து அடிச்சு உன்னை ஹாஸ்பிடல்ல படுக்க வச்சிருக்கோம். திரும்பவும் வந்து நிக்கிற. ஏய், நான் உங்ககிட்ட பேசல. நான் பேச வந்திருக்கிறது என் ஆள்கிட்ட. ஏதோ ஓ ஆளா மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவேன். அட என்னம்மா, கட்டிக்க போற பொண்ணா ஆள்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது? சரி, பொண்டாட்டின்னு சொல்லவா? இல்ல இல்ல, பாதி பொண்டாட்டின்னு சொல்லவா? நீ ஒரு மண்ணு சொல்ல வேண்டாம். நான் ஒன்னும் பொண்டாட்டி கிடையாது. இங்க பாரு, என்ன கட்டிக்கிற எண்ணத்தெல்லாம் இதோட வெட்டுற. நான் தான் சதீஷ லவ் பண்றேன்னு தெரியல. அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? இல்லனா எதுக்காக என்ன பழி வாங்குறனால சொல்லு. நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேனே, என்னோட டார்கெட் நீ கிடையாது, நீ கிடையாதுன்னு. சரி, இந்த உண்மையை சொன்னாதான் உனக்கு புரியும்னா சொல்லிடுறேன். நீ என்ன உண்மையை சொல்ல போற? என்ன பிளாஷ்பேக்கா? அதெல்லாம் கேட்கறதுக்கு எங்களுக்கு டைம் இல்ல. உங்களுக்கு டைம் இல்லைன்னா போங்க. ரியா கேப்பா, என்ன மாதிரியா? இங்க பாரு, நீ பேசுற வீண் பேச்செல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு சுத்தமா நேரம் கிடையாது. ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, வழிவிடு. இங்க பாருடா செல்லம், இப்படிலாம் அத்தாங்கிட்ட கோவப்படக்கூடாது. என்னை பத்தி இன்னும் உனக்கு முழுசா தெரியல. அந்த சைலஜா இருக்காளே போலீஸ்காரி, உனக்கு சப்போர்ட் பண்ண ஒரே காரணத்துக்காக நாள் முழுக்க வெயில்ல நிக்க வச்சிருக்கேன். அவளோட புருஷனை கொல்றதுக்கு கூட ஆள் அனுப்பணும். ஆனா பாவம், அதுல அந்த குழந்தை மாட்டிக்கிச்சு.
என்னவோ என்ன ஒரு ஆள் எதிர்த்தா அவ கதையவே அந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டோம். அடுத்து நீதான். என்னோட சதீச மீறி உன்னால என் நிழல கூட தொட முடியாது. ஓ, அவ்வளவு தூரம் போயிருச்சான். அவன் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கை. நம்பு நம்பு. சின்ன வயசுல 3 வருஷம் ஸ்கூலை விட்டு நிப்பாட்டி உங்க அம்மா அவனை வீட்டுல உட்கார வச்சிருந்தாங்களே, அதுக்கு காரணமானவன் அவன் தானே. தெரிஞ்சுதான் லவ் பண்றியா இல்ல தெரியாம லவ் பண்ணிட்டு இருக்கியா? என்ன சொன்ன? ஏன் நான் சொன்னது உன் காதுல விழல? நீ சொல்றது எனக்கு புரியல. எதை பத்தி பேசிட்டு இருக்க? அது என்னம்மா, இது கூட உனக்கு ஞாபகத்துல இல்ல? ஸ்கூல்ல அத்தனை பேருக்கு முன்னாடி உன்னை அடிச்சு உங்க அம்மா இழுத்துட்டு போனாங்களே, அத மறந்துட்டியா? இல்ல 3 வருஷம் நீ ஸ்கூல் பக்கமே போக கூடாது, உனக்கு படிப்பும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லி உன்னை வீட்லயே உட்கார வச்சிருந்தாங்களே, அத மறந்துட்டியா? உங்க அம்மாவே காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஓடி வந்தவன் அதே மாதிரி தானே பிள்ளைங்க இருக்குன்னு சொல்லி ஊர்ல உள்ளவங்கள உன்னை அசிங்கப்படுத்தினாங்களே, அத மறந்துட்டியா? இதெல்லாம் ஒட்டு மொத்தமா மறந்துட்டியா? நீ சொல்றதெல்லாம் ரியா வாழ்க்கையில நடந்துச்சுதான். ஆனா அதுக்கும் சதீஷாருக்கும் என்ன சம்பந்தம்? அட, இன்னுமாமா புரியல? அதுக்கு காரணமே அந்த சதீஷ் தான். அத உன்கிட்ட சொல்லாமையே லவ் பண்றானா இல்ல சொல்லிட்டானா? எனக்கு தெரியும், நிச்சயமா சொல்லிருக்க மாட்டான். சொல்லியிருந்தா அந்த மாதிரி ஒருத்தனை நீ எப்படி காதலிச்சிருப்ப? ஓ, இப்படிலாம் நீ சொன்னா நான் அப்படியே நம்பிடுவேன் நினைச்சியா? சதீஷ பத்தி எனக்கு தெரியும். அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இருந்திருக்காது. ஒருவேளை இருந்திருந்தா நிச்சயமா என்கிட்ட சொல்லிருப்பாரு. அட என்ன டார்லிங், இவ்வளவு தூரம் தெளிவா சொல்றேன், என்ன நம்பாம இன்னும் அவனையும் நம்பிட்டு இருக்க? சரி, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். அவன்கிட்ட போய் இதெல்லாம் நீதான் பண்ணியான்னு ஒரு வார்த்தை கேளு, அப்போ உனக்கு புரியும். அப்புறம் இன்னொரு விஷயம், நீயும் அவனுக்கு காதலிக்கிறதுனால உன்னை நான் வெறுத்துடலாம் மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன். அவன் தான் இதை பண்ணான்னு தெரிஞ்சா அவனை நீ தூக்கி போட்டுருவேன். சோ எப்படியும் நீ எனக்கு தான். ஏச்சி நிறுத்த. இப்பதான் உன் பிளான் புரியுது. இந்த மாதிரி சதீஷார பத்தி பொய்ய கிளப்பி விட்டா இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கலான்னு பாக்குறியா? நான் சொல்றத நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. அப்புறம் ரியா, ஒருவேளை இதெல்லாம் நீ மன்னிச்சு மறந்து அவனை ஏத்துக்கிறதா இருந்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா வெறுத்து ஒதுக்குறதா இருந்தா ஐ எம் வெயிட்டிங். அவன் பேசுறதெல்லாம் நம்பாத. அவன் சொல்றதெல்லாம் பொய் மாதிரி தெரியுது. ஆமாடி, உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே பொய் சொல்றான்னு நினைக்கிறேன். என்ன பத்தி இந்த அளவுக்கு டீடைல்ஸ் அவனுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை அவன் சொல்ற மாதிரி சதீஷ் இதை உங்ககிட்ட மறைச்சாலும் அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். நீ அவரை லவ் பண்ண மாட்டேங்கிற பயத்துல கூட அவர் இப்படி பண்ணிருக்கலாம்ல. அவர் பண்ணிருக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது. ஆனா ஒருவேளை என்னோட காதல் அடையிறதுக்காக அவர் இதை மறைச்சிருந்தாருன்னா அப்புறம் நான் அவரை மன்னிக்கவே மாட்டேன். இப்பவே அவர்கிட்ட கேட்டுட்டு வரேன். எல்லாரும் சோப்பாயில் ஊத்தி தான் வீட்டை கிடைப்பாங்க. இந்த அம்மா என்ன தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கிட்டு இருக்காங்க? ஒருவேளை புதுசா ஏதாவது ட்ரை பண்றாங்களோ? அம்மா, அட நீதானா? நான் கூட அனிஷன் நினைச்சு பயந்து போயிட்டேன். என்னம்மா இதெல்லாம்? எல்லாரும் சோப்பாயில் ஊத்தி தான் வீட்டை துடைப்பாங்க, நீங்க தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கிட்டு இருக்கீங்க? வீட்டை தொடக்கலடா, இது வேற ஒரு விஷயத்துக்காக. வேற ஒரு விஷயமா? என்ன பண்ண போறீங்க? அது ஒண்ணுமில்லடா, இந்த பெரிய பையன் அருண் இருக்கான்ல, அவன் ஷைலு உயிருக்குற லவ் பண்றான். அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணிடுவான். ஆனா இந்த சின்னவர் இருக்கானே, அவனை ஒன்னத்துக்கும் ஆக மாட்டான். எப்படியாவது இலக்கிய வந்தா இவளை கழட்டி விட்டுட்டு அவ கூட போயிடலாங்கிற நினைப்புல தான் சுத்திட்டு இருப்பான். அதான் அவங்க அப்படியே சும்மாவே வச்சிட்டு இருக்க கூடாது, நம்மளும் ஏதாவது பண்ணணும். அவங்கள ஒண்ணு சேர்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நெஞ்சுவலி டிராமா போட்டு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க, இனி என்ன பண்ண முடியும்? இனி சேர்ந்து வாழ்றதும் வாழாதும் அவங்களோட கையில தான் இருக்கு. அது கரெக்ட் தான்டா. ஆனா அதுக்காக எப்பவாவது அவங்க சேர்ந்து வாழ்வாங்கன்னு காத்துக்கிட்டே இருக்க முடியாதுல. எனக்கு வேற ஒரு பேரம்பேத்தி எடுத்து கொஞ்சணும்னு ஆசையா இருக்கு. அதான் அந்த லட்சு பாப்பா இருக்காளே. அவ இருந்தா என்னடா, அதோட சேர்த்து மொத்தம் 10 குழந்தைங்க இந்த வீட்ல நிறைஞ்சிருந்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எதுக்குமா பிளே ஸ்கூல் ஆரம்பிக்க போறீங்களா? டேய் டேய், கிண்டல் பண்ணாத. என் மகனை கூப்பிடு. எது? நான் கூப்பிடுறதா? எதுக்கு? வலிக்கு விழுந்து மண்டை உடைஞ்சிருச்சுன்னா அவன் என்ன சத்தம் போட்டுருக்கான்? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டான்டா, அவனை கூப்பிடு. அப்பதான் என் மகனுக்கும் மருமகளுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன பயாலஜி? பயாலஜினா என்னன்னு தெரியாது? அப்படின்னா? டேய் மகனே, இன்னும் நீ ஏன் சிங்கிளா சுத்திட்டு இருக்கன்னு இப்பதான்டா புரியுது. மா, வர வர என்ன ஓவரா கிண்டல் பண்றீங்க. பாருங்க, இதுக்காகவே ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு வரேன். அது எப்ப நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். ஏண்டா பஸ் ஸ்டாப்பா பொறுக்கிட்டு இருக்கியா? அதுக்குள்ளேயும் தகவல் வந்துருச்சா? உங்ககிட்ட யார் சொன்னா? நாங்கெல்லாம் அந்த காலத்து ஆல் இந்தியா ரேடியோ விட ஃபாஸ்டா இருப்போம். டேய் அருண். டேய், இந்த ஆளு யாரோட கீழ வர சொன்னது? யோ யோ யோ. ஆ, கடவுளே, 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 என்னடா நடக்குதுங்க? அம்மா, அப்பா. யோ, அறிவில மேல வந்து மாடு மாதிரி மோதுறேன். ஏய், வேணே வந்து மோதலடி. மேல யாரோ எண்ணெய் ஊத்தி வச்சிருக்காங்க. படிக்கட்டுல காலை வச்சு வலிக்கும் மேல வந்து விழுந்துட்டேன். வந்து மேல மோதுனதும் அசையாம அப்படியே நிக்கிறா. என் வாழ்க்கையில இந்த மாதிரி அதிசயம் எப்போவாதான் நடக்கும். அதான்டி. யோ, நம்ம பிரிஞ்சதுதான். என்னைக்கும் நம்ம உறவை ஒட்ட வைக்க முடியாது. அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கலாம். ஆனா அம்மா, சும்மா சொல்லக்கூடாது. இந்த வயசுலயும் உங்க 2 பேருக்குள்ள லவ் மட்டும் குறையவே இல்ல. என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் அவர் மேல வந்து விழுந்ததும் நச்சுன்னு இதான் சாக்குன்னு ஒண்ணு கொடுத்தீங்களே. டேய் டேய் டேய், அது ஏதோ தெரியாம பட்டுச்சு. வாய் மூடுறா. அம்மா கிட்ட பேசுற பேச்சா இது? சரி சரி விடுங்க.
யோ இன்னும் என்ன நின்று பார்த்துட்டே இருக்கா, கிளம்ப. அட போறேன்டி. ஸோ அனீஸ்க்காக பிளான் போட்டேன், கடைசியில உங்களுக்கு அமைஞ்சிருச்சு அப்படிதானே? டேய் டேய் அது இல்லடா, ஏதோ அவர் தெரியாம மோதிட்டாரு. சரி அனீஸை கூப்பிடு. டேய் மச்சான், இற வரேன். ஐஷு கிச்சன்ல இருக்கா. எப்படியும் 2 பேர் வரும்போது மோதிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழே விழுவாங்க. நான் நினைச்சதெல்லாம் நடந்துரும். மேல வந்து மோதி விழுந்துட்டா. ஆசியாம பார்த்துட்டே இருக்காரு. யோ யோ அனீஸ், என்னங்க? இப்படியே மேல வந்து மோதுறேன், அறிவில்ல உனக்கு? சாரி ஐஷு, ஸ்டெப்ல யாரோ எண்ணெய் கொட்டி வச்சிருக்காங்க. அதுல தெரியாம கால் வச்ச வலிக்கு விழுந்துட்டேன். அதுக்கு இப்படி இங்க இருந்துருவோமா? எனக்கு ஓகே தான். என்னது? யோ என்னையா நீ விளையாடுறியா? விடியா என்ன? ஐஷு, ம், என்ன? என்னோட ஒய்ஃப் நீங்க தான். சரி, அதனால அதனால இப்ப என்னதான் சொல்ல வர? எதுக்கு இழுத்துட்டே இருக்க? எதுவா இருந்தாலும் டக்குன்னு சொல்லிட்டு எந்திரி, யாராவது பாத்துட்டு போறாங்க. ஏங்க, யாரு பார்த்தா என்ன? நீங்க என்னோட ஒய்ஃப், நான் உங்களோட ஹஸ்பண்ட். யோ உன் தலையில ஏதாவது அடிபட்டுச்சா என்ன? இது ஒண்ணும் நமக்கு ஒரிஜினல் கல்யாணம் கிடையாது, சொல்லிருக்கல. ஆமாங்க, ஒரிஜினல் கல்யாணம் கிடையாதான். ஆனா என்னோட லீகல் ஒய்ஃப் நீங்க தானே. சரி, அதுக்கு அதுக்கு என் விரல் இடுக்குல உன் விரல் கிடக்கணும், நசுங்குற அளவுக்கு இறுக்கி நான் பிடிக்கணும். நான் கண்ணு திறக்கையில் உன் முகம் தெரியணும். உசுருள்ள வரைக்குமே உனக்கு என்ன பிடிக்கணும். ஏங்க இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? நான் ஒன்றும் உங்களோட ஒரிஜினல் ஒய்ஃப் எல்லாம் கிடையாது. ஒரிஜினல் ஒய்ஃப் கிடையாதுன்னு எனக்கும் தெரியும். ஆனா இப்போ உங்க கண்ணை பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணல. இதுக்கு மேல இங்க நின்றுட்டு இருந்தா நமக்கு டீசென்ட் இல்ல. போயிடலாம். எப்படியோ நான் நினைச்சது நடந்துருச்சு. எனக்கு தெரியும்டா. ஐஷு அவனோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் அவன் மனசு முழுக்க ஐஷு தான் இருக்கா. ஆனா அதை அவனால புரிஞ்சுக்க முடியல. ஆனா இன்னைக்கு நிச்சயமா அவன் புரிஞ்சுப்பான்னு தோணுது. ஆமாமா, சரிதான். சரி, நீங்க ஆசைப்பட்டதான் எடுத்துக்கிட்டீங்கல்ல, விடுங்க. ஐஷு, ஒரு நிமிஷம். என்ன? கொஞ்சம் என் கண்ணை பாருங்க. மாட்டேன். ஏங்க, கண்ணை பாருங்கன்னு சொல்றேன்ல. உங்க கண்ணை பார்க்கும் போதெல்லாம் இது நிஜ கல்யாணம் இல்லைன்னு எனக்கு தோணவே மாட்டேங்குது. ஏதோ நீங்க என்னோட பொண்டாட்டிங்கிற உரிமையா உங்ககிட்ட எடுத்துக்கணும்னு தோணுது. நான் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்க சொல்லிருங்க, எந்திரிச்சுக்கலாம். நீங்க என்ன காதலிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அனீஷ். இல்லனா ஒரு பொண்ணுகிட்ட இவ்வளவு உரிமையா எடுத்திருக்க மாட்டீங்க. 2-3 வருஷம் இலக்கியா லவ் பண்ணிருக்கீங்க. அவ மேல உங்க விரல் கூட பட்டதில்ல. என்கிட்ட இவ்வளவு உரிமையா நடந்துக்கிறீங்கன்னா உங்களோட உண்மையான காதல் நான் தான். அதை உங்களால புரிஞ்சுக்க முடியல. இலக்கியாங்கிற பாஸ்ட், அதோட நினைவு உங்க மனசை போட்டு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. அது வெறும் கடந்த காலம் மட்டும்தான். அந்த கடந்த காலம் நிகழ்காலத்துல வந்தாலும் சரி, என்னையும் உங்களையும் பிரிக்க முடியாதுன்னு தோணுது. என்னங்க, நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லாம அமைதியா பார்த்துட்டே இருக்கீங்க. இந்த பார்வை தான் என்னை கொல்லுது. அப்படியா? ம் உங்களுக்கு என் மேல எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க என்கிட்ட என்ன உரிமை வேணாலும் எடுத்துக்கலாம். நான் எதையும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். அப்படின்னா உங்களுக்கு ஓகேவா? ஹம், நான் தான் சொல்லிட்டேனே, உங்களுக்கு என் மேல எல்லா உரிமையும் இருக்கு. ஏங்க ஏன் பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு, ஆனா ஹாயா இருக்கும். ஐஷு, உங்களுக்கு இதெல்லாம் ஓகே தானே? டேய் அனீஷ், எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிருக்கா. ச்சே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடா. வெறும் டிராமா கல்யாணம்னு சொல்லிட்டு உன் அம்மாக்காக கழுத்தை நீட்டின பொண்ணு, அந்த பொண்ணு வாழ்க்கையில விளையாண்டுட்டேன். இப்போ இலக்கிய வந்தா அவளுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? டேய் பைத்தியக்காரா, இப்படியா பண்ணி தொலைப்பேன்? கொஞ்சமாவது கண்ட்ரோலா இருக்கணும் தெரியாது.
அவங்க ஒரே ரூம்ல உன்னை நம்பி தானே இருந்தாங்க. அவங்க சரின்னு சொல்லியிருந்தாலும் உனக்கு எங்கடா போச்சு புத்தி? யோசிச்சு இருந்திருக்கணும். குட் மார்னிங் சார். ம். குட் மார்னிங் ஐஷு. அ நேத்து நேத்து அப்படி நடந்துக்கிட்டதுக்கு சாரிங்க. ஏதோ ஏதோ என்னோட கண்ட்ரோல மீறி நான் தான் உங்ககிட்ட நேத்தே சொல்லிட்டேங்க, என் மேல உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு. திரும்ப எதுக்கு அதையே பத்தி பேசி சாரி கேக்குறீங்க? நம்ம 2 பேரோட கல்யாணம் எந்த சூழ்நிலையில நடந்ததுன்னு நமக்கு தெரியும்ல. ஆனா அதையும் மீறி இப்படி நடந்துக்கிட்டோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இன்னும் புரியலனா இந்த ஆளுக்கு எப்பதான் புரிய போகுதோ. என்னங்க? நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். என்னையும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன் சார், பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி என்கிட்ட கேள்வி கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? ஏங்க, நம்ம தப்பு பண்ணிருக்கோங்க. உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அட, அதெல்லாம் நல்லாவே தெரியுது. கத்தாதீங்க. நம்ம 2 பேரும் லீகலா புருஷன் பொண்டாட்டி. சோ இதுல எனக்கு ஒன்றும் தப்பா தெரியல. என்ன, இத காரணமா வச்சுட்டு நான் உங்க கூடயே இருந்துருவேன்னு பயப்படுறீங்க அதானே? கவலைப்படாதீங்க. உங்க லவர் வந்ததும் உங்க வாழ்க்கையை விட்டு நான் போயிடுவேன். ஏங்க, நான் அத பத்தி யோசிக்கலாம். அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறணும்னு தெரியாம குழம்பி போயிருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா உங்க வாழ்க்கை, ஏன் வாழ்க்கைக்கு என்ன? இதுக்கப்புறம் என்ன எப்படிங்க நீங்க பிரிஞ்சிருப்பீங்க? அப்படின்னா பிரியாம ஒன்னாவே இருந்துடலாமா? ஐஷு, விளையாடாதீங்க. நான் சீரியஸா கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். ஏ மென்டல், சும்மா பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசி என்கிட்ட கேள்வி கேட்டா நான் என்னத்த சொல்றது? ஆளு பாராளா, இவர் கண்ணை பார்த்து ஸ்லிப் ஆவாராம். அதுக்கப்புறம் என்ன நடக்குமா? கடைசியில என்ன பண்றதுன்னு என்கிட்ட கேட்பாராம். ஏங்க, சாரிங்க. நிஜமாவே ஏதோ ஒரு அவசரத்துல அவசரமான பண்ண மாதிரி தெரியலையே, எல்லாம் பொறுமையா தான் நடந்துச்சு. நான் எவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன். காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எது இது உனக்கு காமெடி? எல்லாம் முடிச்சிட்டு இப்போ ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பேசிட்டு இருக்க பாத்தியா? இதுதான் எனக்கு காமெடி மாதிரி தெரியுது. சீரியஸாவே தப்பான இன்டென்ஷன்ல அந்த மாதிரி நான் நடந்துக்கலாம். உங்க கண்ணை பார்த்ததும் ஏதோ ஒரு உணர்வு. நீங்க எனக்கானவங்கன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. சாரி. சரி சரி விடுங்க. உங்க மனசு எந்த அளவுக்கு குழப்பமா இருக்குன்னு எனக்கும் தெரியும். இவங்க கூட இந்த மாதிரி இருந்துட்டோம், அடுத்து இலக்கியா வந்துட்டா அவளுக்கு என்ன பதில் சொல்றது? இவங்க நம்ம லைஃப் விட்டு போயிட்டா இவங்களோட வாழ்க்கை என்ன ஆகும்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தானே உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க. இன்னும் மனச நல்ல குழம்ப விடுங்க, நிச்சயமா ஒரு நாள் தெளிவாகும். ஆனா என் மனசு தெளிவாதான் இருக்கு. நான் என்ன விருப்பத்தோட தான் உங்ககிட்ட முழுசா கொடுத்தேன். அதனால எனக்கு எந்த குழப்பமும் இல்ல. பிடிச்சவங்க கூட ஒரு நாள் வாழ்ந்தா கூட ஒரு யுகம் வாழ்ந்த மாதிரியும் சொல்லுவாங்க. இனி வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் இதே மாதிரி இருந்தா கூட நான் சந்தோஷமா அதை ஏத்துக்குவேன். என் பயணம் முடியும் போது இறங்குறதுக்கும் நான் தயாரா இருக்கேன். பிகாஸ் பிகாஸ் ஐ லவ் யூன்னு சொன்னா தப்பாயிரும் ரமேஷ். ஏன்னா உங்க மனசு இன்னும் தெளிவாகல. பிகாஸ் பிகாஸ் ஐ எம் யுவர் லீகல் வைஃப். நீங்க லீகலா எத்தனை முறை வேணாலும் எடுத்துக்கலாம். என்னடி பொண்டாட்டி, வந்ததும் வராதுமா என்னை எங்க கூட்டிட்டு வந்துட்டேன்? இந்த ஆதி வேற காலையில இருந்து புலம்பிக்கிட்டே இருந்தான், இந்த ஆபீஸ் எப்படி உருப்பிட போதோன்னு. அதுக்கேத்த மாதிரி நம்மளும் நடந்துக்கிறோம். நீ வர கொஞ்சம் லேட் ஆனதும் ரொம்ப பயந்துட்டு தெரியுமா? எங்க அந்த சத்யாவால உனக்கு திரும்ப திரும்ப பிரச்சனை வந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. ஆனா கவலைப்படாத, அப்படி எதுவும் வந்தா நான் அவனை சும்மா விட மாட்டேன். என்னடி, வந்ததுல இருந்து நானே பேசிக்கிட்டு இருக்கேன், அமைதியா நிக்கிறேன். சரி, பக்கத்துல வந்து உட்காருவது செய்யலாம்ல? இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். என்ன மேடம், புருஷனுக்கு மரியாதையா? அதெல்லாம் வேண்டாம், வந்து உட்காருங்க. இல்ல அதெல்லாம் இல்ல சதீஷ், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். ஒண்ணு என்ன, 1000 கூட கேளு. நீங்க என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? என்னடி கேள்வி இது? நான் எதை மறைக்க போறேன்? இதை சொன்னா இவ நம்ம லவ் பண்ண மாட்டாலும் நினைச்சுக்கிட்ட என்கிட்ட எதையாவது மறைக்கிறீங்களா? சடனா ஏன் இப்படி கேக்குறா? ஒருவேளை நம்ம மறைச்ச விஷயம் இவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ? நடந்த விஷயம் எதுவுமே ஆதிக்கும் ஐஷுக்கும் கூட தெரியாது. நிச்சயமா யாரும் சொல்லிருக்க வாய்ப்பில்ல. ஏங்க, உங்களை தான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க. அட என்னடி கேள்வி இது? நான் ஏதோ உங்ககிட்ட மறைக்க போறேன்? அப்படிலாம் எதுவும் இல்ல. நிஜமா தானே? நிஜமாதான். சரிங்க சதீஷ், உங்களுக்கு சொல்றதுக்கு ஏதோ இல்லைன்னா நான் ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்க. என் லைஃப்லயே நான் வெறுக்கிற பர்சன்னா அது ஒரே ஒருத்தர் தான். நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒருத்தரால ரொம்பவே அசிங்கப்பட்டுட்டேன். அதனால 3 வருஷம் என் படிப்பு நிறுத்தி வச்சிருந்தாங்க. அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா அந்த அசிங்கத்தை என்னால இப்ப வரைக்கும் மறக்க முடியாது. ஒரு சின்ன விஷயம், ஆனா அது எவ்வளவு பெரிய எரிமலையா வெடிச்சதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். எங்க தெருவுல உள்ளவங்க, ஊர்ல உள்ளவங்கன்னு எல்லாரும் என்ன தப்பா பேசியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் என் தப்பு எதுவுமே இல்ல. சரிடா, இப்ப எதுக்கு அதெல்லாம் சொல்ற? தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் கண்ணு முன்னாடி வந்து நின்னுட்டான். அவங்கிட்ட உன்னால நான் எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கேன் தெரியுமான்னு கேட்டு ஒரு அறையாவது விடணும்னு நினைச்சேன். ரியா, இப்ப சொல்லுங்க, அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அது வந்து ரியா, இப்ப எதுக்கு அதை பத்திலாம்? இதெல்லாம் இப்ப பேச வேண்டிய அவசியம் இருக்கு. சரி, இப்பவாவது சொல்லுங்க சதீஷ், நீங்க என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? என்னடி சம்மந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா? நீங்க உளறதுலயே தெரியுது.
உண்மையை சொல்லுங்க. அது நீங்க தானே? அது அது வந்து ரியா, நான் உங்க முகம் மாறுதலே தெரியுது. அது நீங்க தானே சதீஷ்? உண்மையை சொல்லுங்க. எனக்கு இந்த விஷயத்தை சத்யா தான் சொன்னா. நீங்க அப்படி பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். நீங்க அப்படி பண்ணிருந்தாலும் என்கிட்ட உண்மையை சொல்லிட்டு தானே பழகிருக்கணும். எதுக்காக என்கிட்ட மறைச்சீங்க? நான் உலகத்திலேயே யாரும் ரொம்ப அதிகமா வெறுக்கிறனோ அவரையே திரும்பவும் முட்டாள்தனமா லவ் பண்ணியிருக்கேன். ரியா, அப்போ நான் ஏதோ தெரியாம செஞ்ச தப்படி. வேணும்னே பண்ணல. சத்தியமா சொல்றேன்டி, ஏதோ தெரியாம அந்த வயசுல ஆர்வ கோளாறுல பண்ண ஒரு விஷயம். நீங்க தெரிஞ்சு பண்ணீங்களோ தெரியாம பண்ணீங்களோ, ஆனா நான் அவமானப்பட்டது பட்டதுதான். சத்தியமா சொல்றேன் சதீஷ், நீங்க தான் அதில் தெரிஞ்சிருந்தா நான் உங்களை காதலிச்சிருக்கவே மாட்டேன். இதை நீங்களா வந்து என்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டிருந்தா கூட நான் ஏதோ உங்களை மன்னிச்சு விட்டு இருந்திருப்பேனோ என்னமோ தெரியல. ஆனா இப்போ உங்களை திரும்பவும் ஏத்துக்க மனசு வர மாட்டேங்குது. ரியா, என்னடி பேசுற? அது எப்பவோ தெரியாம நடந்தது. ஆனா இப்போ நான் அவனை காதலிக்கிறது உண்மைடி. இல்ல, இதுக்கு மேல நமக்குள்ள ஏதோ இல்ல. எப்பவுமே ஒரு உறவுல உண்மை இருக்கணும். ஆனா நம்மளோட உறவு உண்மையாவே இல்ல. இது வெறும் பொய்ல ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ரியா, இதோட நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிக்காதீங்க. குட் பை. ரியா, சொல்றது கேளுடி. நான் அது வேணும்னே பண்ணல. தெரியாம நடந்த ஒரு தப்பு. இத்தனை வருஷமா வெறுத்த ஒருத்தரை திரும்பவும் காதலிச்சு முட்டாள்தனமா ஏமாந்திருக்கேன். சாரிடி. முடியாது. இதுக்கப்புறம் என்ன பாக்குறதோ பேசுறதோ எதுவுமே கூடாது. நான் வரேன்.